காலையில் 5:30க்கு எஞ்சி பார்த்தா எல்லாம் இருட்டாக இருக்குது. ஆனால் எல்லார் கிச்சனில் மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்குச்சு. பாவம் எல்லாருமே நேரத்தில் எஞ்சி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல் அப்படின்னு நினச்சேன். என்னோட நிலமை இந்த பக்கம் அதோட பரிதாபமாக இருக்குது. நான் இப்போலாம் நைட்டை வந்து ரொம்ப டயர்டாகிருன்னு அப்படியே போய் படுத்து தூங்கிடுறேன். காலையில் 5:30க்கு உட்காந்து இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அப்புறம் வந்து சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு எனக்குன்னு வந்து இந்த சைடு வந்து ஜீரா வாட்டர் வச்சு குடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து குழம்பு வந்து என்னென்னா தக்காளி குழம்பு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல். என்னென்னு தெரில, நான் இந்த பேரை வந்து ரொம்ப நாளாக ஒன்று சேர்த்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் இப்படி அப்படின்ற அதுக்குள்ளே இந்த வெண்டைக்காய் கட்டாயிராது. நான் மாங்குன்னு இந்த பக்கம் உட்காந்து வந்து இதை வெட்டிக்கிட்டு இருக்கேன். இதை வெட்டி எடுக்கக்குள்ள நமக்கு அப்படியே எரிச்சலாக இது விழுன்னு வதக்கி எடுக்கக்குள்ள அதுக்கு மேலே ஆயிடுது. எனக்கு வந்து காலையில் பிடிச்ச டைமே வந்து அந்த டீ குடிக்கிற டைம் தான். 2 பேர் பேசிகிட்டே டீ குடிப்போம். அது ஜாலியாக இருக்கும். அது இப்போ பேபி பிறந்ததுக்கப்புறம் எப்படின்னா வீடே ரொம்ப அமைதியாக இருக்குமா. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உட்காந்து நான் எனக்கான டைம் மீ டைம் வந்து காலைல கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சி நான் பாட்டுக்கு உட்காந்து டீ குடிப்பேன். இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் குடிக்கிறேன். அது எப்படின்னா சமைச்சிட்டு கிண்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு அது ஆறி போய் அது அப்படி அந்த மாதிரி குடிக்கவும் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஏன் இப்படி ஓடிக்கிட்டு நம்ம ஏன் இப்படி படபடப்பாக இருக்கோம் காலையில் டைம் அப்படின்ற மாதிரி. அதனாலேயே இன்றைக்கி ஜீரா வாட்டர் நான் வந்து உட்காந்து மெதுவாக பேசான்ட்டு உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான டைம் வந்து காலையில் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக வந்து மசாலா முட்டையும் வந்து பேக் பண்ணேன். இன்றைக்கி தான் வந்து லஞ்ச் மெனு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.